Hi friends, welcome to Vevan Vaku channel. So எப்பயும் போல உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஒன்லி ஃபார் ஹோமில் இருக்க விமென்ஸ்க்கு மட்டும், அதாவது குக் பண்ணுவீங்களா அந்த விமென்ஸ்க்கு மட்டும். யூஸ்வலாகவே நம்ம ஃபுட்டில் வந்து ஆயில் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, இந்த ஆயிலை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மோஸ்ட் ஆஃப் ஆயிலுங்கிறத வந்து நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் அளவு டெய்லி உங்கள் ஃபுட்டில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் கொலஸ்ட்ராலை நல்ல லெவலில் வச்சுருக்கோம். ஒரு மனுஷனுக்கு கொலஸ்ட்ரால் வந்து அளவாக இருக்கிறது தான் அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த கொலஸ்ட்ராலை பற்றி நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலை பற்றி இன்னும் நான் இந்த வீடியோ மூலமாக கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஆயில்லையே வந்து 4 டைப்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. அது பார்த்திங்கன்னா பாலிசாச்சுரேட்டட், மோனோ அன்சாச்சுரேட்டட், சேச்சுரேட்டட், கொலஸ்ட்ரால். இந்த 4 டைப்ஸுக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஆயில்ஸுமே அடங்கும். இதில் இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, கொலஸ்ட்ராலை பொறுத்து இதை 2 டைப்பாக நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன்ஸ், இன்னொன்று வந்து ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன். இந்த லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன்கிறத வந்து நம்மளோட ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் எல்லாம் இதில் தான் இருக்கும். ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன்ஸில் வந்து நம்ம ஹார்ட்டுக்கு தேவையான குட் கொலஸ்ட்ரால் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஸோ நம்ம முடிஞ்சளவு இந்த ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன்ஸ் உள்ள ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இப்போ அந்த ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்மளுக்கு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த ஆலிவ் ஆயில், அந்த மாதிரி கேட்டகரியில் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன்ஸ் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேட்டகரியிலேயே சன்ஃப்ளவரும் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிறதுனால இந்த மாதிரி ஆயில்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் ப்ராப்ளம்ஸை மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் பார்த்தீங்க பேட் ஆயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டால்டா யூஸ் பண்ணுவோம், வனஸ்பதி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் ஆயில். லோ டென்சிட்டி அப்படிங்கிறத வந்து எல்டிஎல்னு நீங்கள் மோஸ்ட் ஆஃப் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹெச் டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன்கிறத வந்து ஹெச்டிஎல்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த 2 ஆயில் வந்து நம்ம ஹெச்டிஎல் வந்து யூஸ் பண்ணுறதே வந்து நம்மளுக்கு ஹெல்த்துக்கு நல்லது. மற்றபடி வனஸ்பதியும் டால்டாவும் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நம்ம உடம்புக்கு கெட்டது. ஸோ லாஸ்ட்டாக நம்மள்ட்ட இருக்கிற இப்போ ஆயிலே பார்த்தீங்க அப்படின்னா கோகோனட் தான் ஒன்று. இது வந்து நேச்சுரலாக, அதாவது ஆயுர்வேத முறைப்படி ரொம்ப நல்லதாகவும், இங்கிலீஷ் மெடிசன் அந்த வேலை போகும்போது கெட்டதாகவும் பார்க்கப்படுது. அது கெட்டதானா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதாகவும், ஆயுர்வேத முறைப்படி அந்த மாதிரியெல்லாம் எந்த இஷ்யூவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு சென்டராகவே இருக்குது. நல்லதா கெட்டதா இன்னுமே தெரியாமல் அப்படியே இருக்குது. ஸோ ஆயிலில் இவ்வளோ வெரைட்டி தான் இருக்குது. நம்ம எந்த ஆயில் எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஹெல்த்துக்கு கண்டிப்பாக அது குட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம எடுக்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்குது ஃபுட்டில். ஸோ கரெக்டான ஆயிலை தேர்ந்தெடுத்து அளவாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட உடம்போட கொலஸ்ட்ராலை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். கொலஸ்ட்ராலும் நம்ம உடம்புக்கு நல்லது தான் அளவாக இருந்ததுன்னா. ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட். கண்டிப்பாக இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனிவே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.